தற்போதைய அண்மை செய்தி. முதலமைச்சர் ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி வழக்கறிஞர் எம் சத்யகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்ட நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் மகேஸ்வரி. முதலமைச்சர் பெயரில் இருக்கக்கூடிய நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். சிகாமணி, சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் சத்யகுமார் என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், அரசு பணத்தில் அரசு ஊழியர்களை கொண்டு செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டத்திற்கு முதலமைச்சர் பெயரை வைப்பது என்பது தவறானது என தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தனிப்பட்ட பிம்பத்தை பிரபலப்படுத்தக்கூடிய வகையில் திட்டம் விளம்பரப்படுத்தப்படுவதாகவும் மனுவில் கூறுகிறார். மேலும் தனியார் தன்னார்வலர்கள் மூலமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் நிலையில் மக்களிடமிருந்து பெறப்படக்கூடிய அந்த மருத்துவ ரீதியான தரவுகள் என்பது தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருப்பதாகவும் இது உலக சுகாதார நிறுவனத்தினுடைய விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் தெரிவிக்கிறார். எனவே நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தரவுகளை நிரந்தரமாக அளிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அவர் தாக்கல் செய்த மனுவில் கோரிக்கையாக முன்வைக்கிறார். இந்த மனு என்பது தலைமை நீதியரசர் அமர்வில் விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.